அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரோடிஸ் இந்தியா இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்டு ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரோடிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ பேஸ்டு சர்வே, சரிங்களா? ஸோ அதை வந்து எந்த அனிமலுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரோடிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஹார்ன்டு ரைனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைனோஸ் அப்படிங்கிற இந்த அனிமலுக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது அசாமோட காசிரங்கா நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து இந்த ஒன் ஹார்ன் ரைனோ அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? ஸோ ரோடிஸ் இந்தியா அப்படிங்கிறது ரைனோஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இன்டர்நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுதுன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம்ல நடக்க போகுது, சரிங்களா? ஸோ மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு பாக்குறப்ப நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2003ல வந்து வந்திருக்கும், சரியா? இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்போ என்ன வந்திருக்கு, கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு, சரியா? கியான் பாரதம் மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2025ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, which state government has announced to conduct a national conference on epigraphy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனுஸ்கிரிப்ட்னா ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள். இங்க விச் ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எபிகிராஃபினா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது இந்த கல்வெட்டுகள் அந்த மாதிரியான விஷயம், சரியா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கல்வெட்டுகளுக்காக ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ், எபிகிராஃபிக்கான நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்த போறாங்க. டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் ஸ்டில் இந்த ஈவெண்ட் வந்து நடத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்தது, பிட்வீன் 2013-14 to 2022-23 இந்தியா ஹாஸ் ரெஸ்கியூட் ஹவு மெனி ஃப்ரம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா எவ்வளவு கோடி மக்களை பல பரிமாண வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2013-14 2022-23 இந்த 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட நம்ம 24 crore பீப்புளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம், சரியா? இல்ல அதிகமா எங்க ரெஸ்கியூ, அதிகமா எவ்வளவு பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருந்து நிறைய பீப்புள் வந்து வெளியே வந்திருப்பாங்க, சரியா? பாவர்ட்டில இருந்து வெளியே வந்திருப்பாங்க. லாஸ்டா, மவுண்ட் எல்பிரஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிறது யூரோப்போட பீக் தான் வந்து நம்ம மவுண்ட் எல்பிரஸ் அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால வந்து இருக்கு. ரீசெண்டா திவ்யா அப்படிங்கிற புதுச்சேரியை சேர்ந்தவங்க இந்த மவுண்ட் எல்பிரஸோட பீக்குக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க, ஓகே? அந்த மலையேற்றம் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.